திருத்துறைப்பூண்டி அருகே சீராவட்டம் பாலத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, என்ன நடந்தது? அதாவது நாகப்பட்டினம் அருகே உள்ள சீராவட்டம் பாலம் அருகாமையில் தற்பொழுது அரசு பேருந்து ஒன்று கவிழ்ந்து ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் 2 பேர் காயமடைந்து தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலை வருகிறது. சென்னையிலிருந்து திருத்துறைப்பூண்டி நோக்கி சென்ற அரசு பேருந்தானது ஓட்டுநரின் தற்பொழுது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என்றே சொல்லலாம். அதன்படி தற்பொழுது மேலப்படகை அடுத்த அதாவது சீராவட்டம் பாலம் அருகாமையில் வந்தபோது எதிர் திசையில் லாரி ஒன்று வந்துள்ளது. அப்பொழுது ஓட்டுநர் பேருந்தானது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகாமையில் உள்ள அந்த வயல் பகுதியில் கவிழ்ந்ததில் பேருந்தில் பயணித்த 9 உட்பட ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட அனைவரும் தற்பொழுது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர் என்பது நமக்கு முதற்கட்ட தகவலாக கிடைக்கப்பட்டுள்ளது. அதன் பற்றி பேருந்து ஓட்டுநர் அன்பரசன் மற்றும் பயணி வசந்தி ஆகியோர் லேசான காயங்களுடன் தற்பொழுது நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த பேருந்து விபத்து காரணமாக தற்பொழுது நாகை மற்றும் திருத்துறைப்பூண்டி பகுதியிலிருந்து ராட்சச கிரேன் மற்றும் மீட்பு ஊர்தி மூலமாக அந்த பேருந்து மீட்கும் பணியானது தற்பொழுது சீக்கிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. மேலும் இந்த பேருந்தை மீட்கும் பணி காரணமாக சாலையின் இருபுறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மேலும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட சாலையின் இருபுறமும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றனர். வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். மேலும் போலீசார் பலத்த பாதுகாப்புடன் இந்த வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றே கூறலாம். மேலும் அதிகாலையில் நாகையிலிருந்து இந்த பகுதிக்கு வந்த பேருந்தானது மழையின் காரணமாக இந்த விபத்தை சந்திக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி பாலமுத்துமணி, உங்களுடைய தகவல்களுக்கு.